ஹாய் ஹலோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்ஸை எப்படி நம்ம டேட்டா புக்கை யூஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த ஃப்ளாட் பெல்ட்ஸில் இருக்கிற டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் வந்து 2 டைப் தான். பட் அந்த 3வது டைப் அப்படிங்கிறது நமக்கு சில அசம்ஷன்ஸ் அவங்களே கொடுத்துருந்தாங்க. அதனால் அதை நம்ம டைப் 3 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னன்னா N1 N2 சென்டர் டிஸ்டன்ஸ், இது 3 மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு D1 D2 பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது அது டைப் 1. டைப் 2 அப்படிங்கிறது N1 கொடுத்துருந்தாங்க, N2 கொடுக்கல, D2 கொடுத்துருந்தாங்க, D1 கொடுக்கல, சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஆனால் ஸ்பீட் ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பீட் ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், எப்படி நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனான N1 N2 D1 D2 C இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. என்ன கண்டிப்பாக டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் நமக்கு ஸ்டெப்ஸ் ஆக்சுவலாக மறந்துடும். ஸோ அது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன தேவைன்னா டேட்டா புக் தேவை. ஸோ டேட்டா புக்கில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 பேஜோ இல்லை 3 பேஜோ தான் ஃப்ளாட் பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று 7.52 7.53 7.54 7.55. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 4 பேஜ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஃப்ளாட் பெல்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.52. ஸோ பேஜ் நம்பர் 7.52 எடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா மேலே என்ன இருக்குது, ஃப்ளாட் பெல்ட்ஸ்ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃப்ளாட் பெல்ட்ஸ் அதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சூஸ் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தை பொறுத்து அது ஓப்பன் பெல்ட் ட்ரைவா இல்லை கிராஸ் பெல்ட் ட்ரைவா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓகேங்களா, ஸோ 99% சொல்லலாம், ஈவன் 100% கூட சொல்லலாம், ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் தான் மோஸ்ட்லி நம்ம அஸ்யூம் பண்ணுவோம். ஓகேங்களா? இல்லை அவங்களே அஸ்யூம் ஓப்பன் பெல்ட் ட்ரைவ்னு கூட கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகேங்களா, ஸோ அப்போ வெதர் இட் இஸ் அ ஃப்ளாட் பெல்ட்டு இல்லை வி பெல்ட்டு, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அஸ்யூம் பண்ணோம். என்ன அஸ்யூம் பண்ணோம்னா அஸ்யூம் ஓப்பன் பெல்ட் டிரைவ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓப்பன் பெல்ட் டிரைவ்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அஸ்யூம் ஃபஸ்ட்டு ஸ்டெப், அஸ்யூம் ஓப்பன், கணக்கு வாசிக்கிறீங்க, இன்ஃபர்மேஷனை வாசிக்கிறீங்க, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஓப்பன் பெல்ட் டிரைவ் கொடுத்துருந்தாங்கன்னா வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? பட் கொடுக்கலன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகேங்களா ஆஃப்டர் கிவன் டேட்டா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆஃப்டர் கிவன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா அஸ்யூம் ஓப்பன் பெல்ட் டிரைவ். ஓகேங்களா? ஸோ அடுத்து 2வது நம்ம என்ன சூஸ் பண்ணோம்னா ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா, ஹை ஸ்பீட் டக் பெல்ட் சூஸ் பண்ணுங்க, இல்லை 4 டைப் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா. இப்போ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏப்ரல் 2024 25 26 பேக் டு பேக் 3 இயர்ஸ் கேட்ட ப்ராப்ளத்தில் அஸ்யூம் ஹை ஸ்பீட் டக் பெல்ட். ஓகேங்களா? ஸோ ஹை ஸ்பீட் டக் பெல்ட் சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வார்த்தை ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். பட் அதையும் நமக்கு சொல்லலை அப்படின்னா நம்மளாம் அஸ்யூம் பண்ணுவோம். ஸோ அஸ்யூம் ஓப்பன் பெல்ட் டிரைவ். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் எல்லாமே இனிஷியலாகவே அஸ்யூம் பண்ணிக்கலாங்களா, இல்லை வந்து நம்ம ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும் போதே அஸ்யூம் பண்ணிக்கலாமா? சில இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டிசைனை பொறுத்த வரைக்கும் சால்வ் பண்ணணுன்னா, ஒரு ஸ்டெப்பு சால்வ் பண்ணணுன்னா, இல்லை ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தேவையான டேட்டா எல்லாம் அதுக்கு முன்னாடி நமக்கு அவைலபிளாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இட்ஸ் அ வெரி ஈஸி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் நடுவில் கூட அஸ்யூம் பண்ணி எழுதலாம், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. பட் முன்னாடியே எழுதினாலும் எந்த ஒரு தவறும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அஸ்யூம் ஓப்பன் பெல்ட் டிரைவு. அதுக்கப்புறம் நமக்கு நீங்கள் ஹை ஸ்பீட் டக் பெல்ட் சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை 4 ஃபேப்ரிக் பெல்ட் சூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ 2வது ஸ்டெப் என்ன பாருங்க, நம்ம எதுவுமே என்ன பண்ணல, மக்கப் பண்ணல. டேட்டா புக்கை பார்க்குறோம், ஃபஸ்ட்டு ஃப்ளாட் பெல்ட்டு, அப்போ நமக்கு ஓப்பன் பெல்ட் ட்ரைவா கிராஸ் பெல்ட் ட்ரைவா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து கீழே ஹை ஸ்பீடு ஃபேப்ரிக் பெல்ட்டா இல்லை 4 டைப்பு ஃபேப்ரிக் பெல்ட்டா அப்படிங்கிறத நீங்கள் அஸ்யூம் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அஸ்யூம் கொடுக்கலன்னா ஓகேங்களா, ஸோ கொடுக்கலன்னா ஹை ஸ்பீடு ஃபேப்ரிக் பெல்ட். ஓகேங்களா? ஸோ ஹை ஸ்பீடு ஃபேப்ரிக் பெல்ட். ஸோ சம்டைம்ஸில் லோடு கொடுத்துருப்பாங்க, ஸ்டடி லோடு, ஃப்ளக்சுவேட்டிங் லோடு, இன்டர்மிட்டன்ட் லோடு. ஸோ அதை பொறுத்தும் நம்ம என்ன பண்ணலாம்னா
சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணலாம். பட் ஜென்ரலி ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா ஃபார் லைட் அண்ட் மீடியம் டியூட்டி அண்ட் ஃபார் ஹை ஸ்பீட்ஸ் வந்து ஹை ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ ஃபேப்ரிக் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி ஃபார் மீடியம் பெல்ட் ஸ்பீட். ஓகேங்களா? ஸோ நமக்கு சில சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூம் ஸ்டடி லோடு, ஓகேங்களா, இல்லை இன்டர்மிட்டன்ட் லோடு, ஸோ இன்டர்மிட்டன்ட் லோடு, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க, ஹெவி டியூட்டி இல்லை ஹெவி லோடு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அக்கார்டிங் டு த ப்ராப்ளம், அதான் நீங்கள் ப்ராப்ளத்தை வாசிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கேட்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த அசம்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், எழுத ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அஷ்யூம் ஓப்பன் பெல்ட் டிரைவு, அஷ்யூம் ஹை ஸ்பீட் ஃபேப்ரிக் பெல்ட். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் எதுவுமே கொடுக்கலனா தான். ஓகேங்களா? கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். பட் ஒன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதை தான் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து கீழே வாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பெல்ட்டோட ஸ்டாண்டர்ட் வித்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ply 4 ply 5 ply 6 ply 7 8 ply அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு சம்மில் பிளைஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, பிளைஸ்னால் என்னென்னா லேயர்ஸ், அடுக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2 ply அப்படின்னா 2 லேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு லேயர், இது செகண்ட் லேயர். ஸோ இது லேயர் 1, இது லேயர் 2. ஓகேங்களா? ஸோ இது அதோடைய கிராஸ் செக்ஷன். ஸோ வி ஹாவ் டு அஷ்யூம் த நம்பர் ஆஃப் பிளைஸ். ஓகேங்களா? ஸோ அஷ்யூம் நம்பர் ஆஃப் பிளைஸ்னால் என்னென்னா லேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பிளைஸ் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக இது n, நீங்கள் ஸ்டாண்டர்டான வேல்யூஸ் என்னென்னா 3 4 5 6 8. ஓகேங்களா? ஸோ நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இப்போ நீங்கள் ஹை ஸ்பீட் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சில சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? சில சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4ல் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பட் எனிவே நம்ம நம்பர் ஆஃப் பிளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் சூஸ் பண்ணலாம். 3 இல்லை 4 இல்லை 6 இல்லை 8 இல்லை எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 5 கூட சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 5 இல்லை 6 அது 8 எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம், யுவர் விஷ். பட் ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா மினிமம் புள்ளி டயாமீட்டர் இன் mm ஃபார் கிவன் ஸ்பீட் அண்ட் பெல்ட்டிங் பிளைஸ். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைன்னா அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.53. ஸோ அந்த 7.53ல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து என்ன இருக்கும்னா பெல்ட் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஆக்சுவலாக எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பெல்ட் லென்த்து நமக்கு கால்குலேட் பண்ணோம்னா என்ன தேவைன்னா பெரிய வீலோட டயாமீட்டர், சின்ன வீலோட டயாமீட்டர் ரெண்டுமே தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடியே அந்த D1 D2 அதாவது சின்ன வீலோட டயாமீட்டர், பெரிய வீலோட டயாமீட்டர், ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கால்குலேட் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அடுத்து லென்த் ஆஃப் த பெல்ட்டை கால்குலேட் பண்ணலாம். லென்த் ஆஃப் த பெல்ட்டை கால்குலேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆக்சுவலாக எதுவுமே மனப்பாடம் பண்ணல, ஜஸ்ட் ஃபாலோ த டேட்டா புக். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபாலோ த டேட்டா புக், அவ்வளோதான். வேறு எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை, ஜஸ்ட் ஃபாலோ த டேட்டா புக். ஸோ டேட்டா புக்கே உங்களுக்கு லீடு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ லென்த் ஆஃப் த பெல்ட் ஆக்சுவலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம், ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் அஷ்யூம் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ லென்த் ஆஃப் த பெல்ட்டு ஃபார் ஓப்பன் பெல்ட் ட்ரைவுக்கு L இஸ் ஈக்குவல் டு 2C ப்ளஸ் π/2 into D plus D plus D minus D the whole square by 4C. So C அப்படிங்கிறது சென்டர் டிஸ்டன்ஸ், பெரிய வீலோட டயாமீட்டர், சின்ன வீலோட டயாமீட்டர். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ L கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். அடுத்து 5வது ஸ்டெப்பு. ஓகேங்களா? ஸ்டில் நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டா புக்கை தான் ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஃப்ளாட் பெல்ட்னா நீங்கள் ஒரே ஒரு அப்ரோச் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். என்ன அப்ரோச்னா, ஜஸ்ட் ஃபாலோ த டேட்டா புக். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ த டேட்டா புக் அப்ரோச். ஃபாலோ டேட்டா புக். ஓகேங்களா?
ஸோ ஃபாலோ த டேட்டா புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஜஸ்ட் எனஃப், அதே போதும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன கால்குலேட் பண்ணலாம்? டேட்டா புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெல்ட்டோட ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ பெல்ட்டோட ஸ்பீடு இல்லை பெல்ட்டோட வெலாசிட்டி என்ன? ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலா தெரியும், v = πd1 n1/60. ஓகேங்களா? ஸோ இது எதில் இருக்கும்? ஆக்சுவலாக மீட்டர் பர் செகண்ட்ஸில் இருக்கும். இப்போ d1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் ஆஃப் த டிரைவர், n1 அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் த டிரைவர். ஸோ இது நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்ம மில்லிமீட்டரில் இருக்கும், ஸோ அதை மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ n1 RPMலே by 60. ஸோ போட்டோன்னா நமக்கு பெல்ட்டோட ஸ்பீடு கிடச்சிரும். ஓகேங்களா? பெல்ட்டோட ஸ்பீடு கிடச்சிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டு டென்ஷன். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் டென்ஷனை நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் டென்ஷனை கிரியேட் பண்ணும். சரி, ஆக்சுவலாக இந்த இடத்துல பெல்ட்டோட லென்த்து கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? டிரைவர் இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? ட்ரிவன் இருக்குது. ஸோ இந்த பெல்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம மவுண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டென்ஷனை கிரியேட் பண்ணுறோம், இனிஷியல் டென்ஷனை கிரியேட் பண்ணுறோம். ஸோ டிரைவர் இருக்குது, ட்ரிவன் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? ஒரு டென்ஷன் இழுத்து பிடிச்சி, ஓகேங்களா? ஸோ அப்போ இனிஷியல் டென்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இனிஷியல் டென்ஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஸோ இப்போ இந்த 3வது ஸ்டெப்பில் நம்ம நம்பர் ஆஃப் ப்ளைஸ் அஸ்யூம் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து 3ஆ 4ஆ 5ஆ 6ஆ 8ஆ அப்படிங்கிறத நம்ம அஸ்யூம் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ளைஸை பொறுத்து இனிஷியல் டென்ஷன் கிரியேட் பண்ணுறது மாறும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெல்ட் ஆஃப் 3 ப்ளைஸ். ஸோ அப்போ நம்ம எவ்வளோ கம்மி பண்ணணுமா? லென்த்தில் 1.5% கம்மி பண்ணணும். ஓகேங்களா? 100%. இப்போ நீங்கள் இந்த 4வது ஸ்டெப்பில் ஒரு லென்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க, அதை நான் 100% அப்படியே எடுத்துக்க போகிறது கிடையாது. அதில் 1.5% என்ன பண்ணிடுவேன்? கம்மி பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதோடைய அர்த்தம். இப்போ நம்ம 6 ப்ளைஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களே, இப்போ 4வது ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச 100% லென்த்தை நான் எடுத்துக்க போகிறது கிடையாது. அதுலேருந்து என்ன பண்ணிடுவேன்? 1% கம்மி பண்ணிடுவேன். ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 99% தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வாட் இஸ் த லென்த்து? ஓகேங்களா? ஸோ ஃபைனல் லென்த்து இந்த டென்ஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம், ஓகேங்களா? ஸோ எவ்வளோ? இந்த 4வது ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச லென்த்து இன்டூ 0.99, 99% தான் எடுத்துக்கிறேன், 1% எடுத்துக்கல. ஓகேங்களா? ஸோ அதுதான் அதோடைய அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 1% என்ன பண்ணிட்டேன்? நான் கம்மி பண்ணிட்டேன். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் லென்த்து. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபைனல் லென்த் ஆஃப் த பெல்ட். ஸோ இனிஷியல் டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா லோட் கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் நமக்கு கணக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ரோலிங் மில் இல்லை ரோலிங் மிஷின், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ரோலிங் மிஷின் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ ரோல் மில்னா நம்ம எதில் வரும்? ஷாக் லோட்ஸில் வரும். அப்போ லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் எவ்வளோ எடுத்துக்கணும்? 1.5 எடுத்துக்கணும். இல்லை ஸ்டடி லோடுன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோ, அதாவது ஃப்ளாட் பெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 ப்ராப்ளத்தில் அஷ்யூம் ஸ்டடி லோட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ ஸ்டடி லோட்னா லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்? 1.2 எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்டர்மீடியன்ட் லோட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 1.3 எடுத்துக்கணும். ஸோ அதான் அக்கார்டிங் டு தான் என்ன லோடு கொடுத்துருக்காங்க, இல்லை என்ன கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸர் கொடுத்துருந்தாங்கன்னா கம்ப்ரஸர் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ கம்ப்ரஸர் எதில் வருது? இன்டர்மீடியன்ட் லோடில் வருது. ஓகேங்களா? ஸோ இல்லை சென்ட்ரிஃபியூகல் பம்பு கொடுத்துருக்காங்க, அது எதில் வருது? ஸ்டெடி லோடில் வருது. ஸோ அப்போ நீங்கள் அக்கார்டிங் டு த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து எடுத்துக்கோங்க. இல்லை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அஷ்யூம் நார்மல் லோடு, இல்லை அஷ்யூம் ஸ்டெடி லோடு, நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம், அஷ்யூம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாகவே அஷ்யூம் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஆஸ் த ப்ராப்ளம் ஃப்ளோஸ் நம்ம அசம்ஷன்ஸை மேக் பண்ணிட்டு சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அஷ்யூம் ஸ்டடி லோடு, ஸோ அஷ்யூம் ஸ்டடி லோடு இல்லை இன்டர்மீடியன்ட் லோடு. ஓகேங்களா? ஸோ இன்டர்மீடியன்ட் லோடு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்? அஷ்யூம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த பார்ட், ஸோ ஆக்சுவலாக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஸோ பேஜ் நம்பர் 7.52 ஓகேங்களா. ஸோ இந்த பெல்ட் லென்த்தில் இந்த பெல்ட் ஸ்பீடு, பெல்ட் டென்ஷன் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7. ஓகேங்களா. ஸோ பேஜ் நம்பர் இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் எதில் இருக்குது, இது 7.52 ஓகேங்களா. ஸோ இது பேஜ் நம்பர் 7.52. ஸோ இந்த 4, 5, 6, 7 இதில் இருக்குன்னா பேஜ் நம்பர் 7.53 இருக்குது ஓகேங்களா. பேஜ் நம்பர் 7.53 இருக்குது. ஸோ பேஜ் நம்பர் 7.53 இருக்குது. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவை, ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் தேவை ஓகேங்களா. ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிப்போம். இதிலிருந்து அதுக்கான ஃபார்முலா அங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 ஓகேங்களா. ஸோ பேஜ் நம்பர் 7.54 பேஜ் நம்பர் 7.54 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ டீட்டா அப்படிங்கிறது 180 மைனஸ் 60 இன்ட்டு டி மைனஸ் டி ஓகேங்களா. ஸோ டி மைனஸ் டி பை சி, ஆர் சி அப்படிங்கிறது சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ ஒன்ஸ் நமக்கு இந்த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு 162 வருது அப்படின்னா 160 ஆக்சுவலாக நமக்கு இந்த கீழே பார்த்தீங்கன்னா டேப்லெட் காலத்தில். ஸோ இப்போ இதிலிருந்து டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.54. ஸோ பேஜ் நம்பர் 7.54 ஓகேங்களா. ஸோ பேஜ் நம்பர் 7.54. ஸோ இதெல்லாம் எதில் இருக்கு, இதில் இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், 180 மைனஸ் டி பை சி இன்ட்டு 60 டிகிரி ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், ஸோ உதாரணத்துக்கு நமக்கு ஆர்க் ஆஃப் கான்டாக்டு எக்ஸாம்பிளுக்கு 162 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆக்சுவலாக நமக்கு 162 அங்கே இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா இன்டர்போலேஷன், பட் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஆவரேஜ் எடுத்துப்போம். ஸோ அப்போ 160ஓட உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டீட்டா 162 டிகிரி அப்படின்னு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 162 இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 160க்கு எவ்வளோ இருக்குது, 1.03. 170க்கு எவ்வளோ இருக்குது, 1.04. ஸோ இது என்ன பண்ணலாம், ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணி 2ஆல் வகுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அதுதான் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஃபாலோ த டேட்டா புக் ஓகேங்களா. ஸோ நமக்கு ஸ்டெப்ஸை மறந்துருச்சுன்னா ஒன்றும் பேனிக் ஆக தேவையில்லை. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா டேட்டா புக்கை ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதை நான் ரப் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லோட் ரேட்டிங் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா லோட் ரேட்டிங் கண்டுபிடிக்கணும். ஸோ 10வது ஸ்டெப்பு. ஸோ 10வது ஸ்டெப்பை நம்ம லோட் ரேட்டிங் கண்டுபிடிக்கணும். ஸோ லோட் ரேட்டிங் அப்படிங்கிறது நம்ம என்ன பெல்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பொறுத்து மாறும், ஹை ஸ்பீட் பெல்ட்டா இல்லை ஃபோர்ட் டைப்பா அப்படிங்கிறது. பட் நம்ம என்ன பெல்ட் சூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து, உதாரணத்துக்கு நம்ம ஹை ஸ்பீட் சூஸ் பண்ணியிருந்தோம்னா கிலோவாட்டில் தான் மென்ஷன் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ லோட் ரேட்டிங் ஓகேங்களா. ஸோ லோட் ரேட்டிங் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஹை ஸ்பீட் சூஸ் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.023 கிலோவாட் பர் மில்லிமீட்டர் பர் பிளை ஓகேங்களா. ஸோ பர் மில்லிமீட்டர் பர் பிளை. ஸோ அதை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலாக கைஸ் முக்கியமாக நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன நோட் பண்ணோம்னா, ஸோ இந்த லோட் ரேட்டிங் அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 180 டிகிரியாக இருக்கும் போதும் அண்டு 10 மீட்டர் பர் செகண்ட் தான் ஓகேங்களா. பட் நம்மளோட வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10 மீட்டர் பர் செகண்ட் இருக்காது ஓகேங்களா. ஸோ அதோட கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லோ ரேட்டிங் வந்து மாறும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே. ஸோ லோட் ரேட்டிங், ஸோ அதுதான் கீழே லோட் ரேட்டிங் அட்
நம்மளோட வெலாசிட்டி. ஓகேங்களா, நம்மளோட வெலாசிட்டி இன் மீட்டர் பர் செகண்ட். அது என்ன, லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு நம்மளுடைய வெலாசிட்டி இன்ட்டு டிவைட் பை 10. ஓகேங்களா, ஸோ லோட் ரேட்டிங் அட் ஓகேங்களா, ஸோ லோட் ரேட்டிங் அட் 10 மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு நம்மளோட வெலாசிட்டி டிவைட் பை 10. இதை நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டெப் 5ல ஒரு வெலாசிட்டி கால்குலேட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதோட வெலாசிட்டி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ரேட்டிங் கிடச்சிரும். அடுத்து மில்லிமீட்டர் பிளேஸ். ஓகேங்களா, ஸோ மில்லிமீட்டர் பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி மில்லிமீட்டர் பிளேஸ் மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் பெல்ட். ஓகேங்களா, இதை நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம்னா திக்னஸ் ஆஃப் த பெல்ட் என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் த பெல்ட் அப்படிங்கிறது என்ன, ஸோ கரெக்டட் லோடு. ஓகேங்களா, ஸோ கரெக்டட் லோடு பை இந்த 11வது ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச லோட் ரேட்டிங். ஓகேங்களா, ஸோ லோட் ரேட்டிங் அட் V velocity meter per second per millimeter per plate. ஓகேங்களா, ஸோ பர் மில்லிமீட்டர் பர் பிளேட். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஆக்சுவலாக என்ன வரும் அப்படின்னா மில்லிமீட்டர் பிளேஸில் வரும். ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மில்லிமீட்டர் பிளேஸ் நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த மில்லிமீட்டர் பிளேஸில் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது, அது என்னது, கரெக்டட் லோட். ஓகேங்களா, ஸோ இந்த கரெக்டட் லோட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ கரெக்டட் லோட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு கணக்கில் ஒரு பவர் கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டட் லோட். கணக்கில் ஒரு லோடு கொடுத்துருப்பாங்க, அது டிரான்ஸ்மிட்டட் லோடு இன்ட்டு நம்ம அது எங்கே யூஸ் பண்ணுறோம், ஸோ அதோட சர்வீஸ் ஃபேக்டர். ஓகேங்களா, ஸோ டிவைடட் பை ஓகேங்களா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். ஸோ அந்த 8வது ஸ்டெப்னு நினைக்கிறேன், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் இன்ட்டு ஸ்மால் புள்ளி கரெக்ஷன் ஃபேக்டர் இல்லை ஸ்மால் புள்ளி டயாமீட்டர் ஃபேக்டர். ஓகேங்களா, ஸ்மால் புள்ளி டயாமீட்டர் ஃபேக்டர் இல்லை கரெக்ஷன் ஃபேக்டர். இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சரி யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிங்களா, ஸோ இதில் தான் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம், பெல்ட்டை மவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பெல்ட்டின் ஒரு பகுதியானது புள்ளியின் மையத்துடன் ஏற்படுத்தும் கோணத்துக்கு பேர் தான் ஆக்சுவலாக ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம டிரைவர் தான் ஆக்சுவலாக டிசைன் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் டிரைவர் சேஃப், கண்டிப்பாக எல்லாமே சேஃப். ஸோ அப்போ இது ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். எங்கே மவுண்ட் பண்ணுறீங்க, ஸ்மால் புள்ளியில் மவுண்ட் பண்ணுறீங்க, எங்கே யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இல்லைன்னா யூஸ்வலாக சர்வீஸ் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த சர்வீஸ், அது ஸ்டடி லோடா இல்லை இன்டர்மீடியன்ட் லோடா இல்லை கம்ப்ரஸரா இல்லை ரோலிங் வீலா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம இதை எடுத்துப்போம். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து எடுத்துப்போம். பட் ஸ்மால் புள்ளி டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா டேக் as 1. ஓகேங்களா, இஃப் நாட் கிவன். ஓகேங்களா, கொடுக்கலன்னா நம்ம டேக் ஈக்குவல் டு 1, இல்லைன்னா அஷ்யூம் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்து இதில் ஒரு முக்கியமான ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஃபார்முலா இல்லை, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் த பெல்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து என்ன கண்டுபிடிப்போம்னா, இந்த ஆன்சரை நீங்கள் நம்பர் ஆஃப் பிளேஸால் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெல்ட்டோட வித்து கிடச்சிரும். ஓகேங்களா, பெல்ட்டோட வித்து கிடச்சிரும். பட் அது நமக்கு கிடைச்ச வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வித்தா இல்லையா அப்படிங்கிறது பேஜ் நம்பர் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.52. ஓகேங்களா, ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.52ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் பிளேஸ் 3, 4, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஸ்டாண்டர்ட் எடுத்திருந்தோம் 5, 6. ஸோ அதை பொறுத்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்பர் ஆஃப் பிளேஸ், ஸோ நம்பர் ஆஃப் பிளேஸ் 3, 4. ஸோ இப்போ இங்கே பெல்ட் வித்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க, இந்த 12வது ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச ஆன்சர் மில்லிமீட்டர் பிளேஸ் ஆஃப் பெல்ட்டு. ஓகேங்களா, டிவைடட் பை நம்பர் ஆஃப் பிளேஸ்.
6 3 இல்லை 4 இல்லை 5 இல்லை 6 இல்லை 8 ஓகேங்களா. ஜென்ரலாக நம்பர் ஆஃப் ப்ளைஸ், ஸோ ஜென்ரலாக நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வச்சு டிவைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு ஆன்சர் வரும் ஓகேங்களா. அந்த ஆன்சர் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ நம்ம என்ன ப்ளை சூஸ் பண்ணியிருந்தோம்னோ, ஸோ இப்போ டேட்டா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.52. ஸோ அதிலிருந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டாண்டர்ட் பெல்ட்டோட வித்தை சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் பெல்ட்டோட வித்தை சூஸ் பண்ணணும். சூஸ் ஸ்டாண்டர்ட் பெல்ட் வித் ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் பேஜ் நம்பர் 7.52 ஓகேங்களா. ஸோ பேஜ் நம்பர் 7.5 வந்து என்ன பண்ணணும், நீங்கள் சூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, பெல்ட்டோட வித்தை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அடுத்து புள்ளியோட வித்து சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. நமக்கு புள்ளி தான் வந்து ஆக்சுவலாக புள்ளி மேலே தான் நம்ம பெல்ட்டே மவுண்ட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி சூஸ் பண்ணலான்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.53 நினைக்கிறேன் ஐ திங்க். ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 ஓகேங்களா. ஸோ பேஜ் நம்பர் 7.54 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடில் பெல்ட்டோட வித்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி டு பி வைடர் தேன் த பெல்ட் வித் பை எம்எம் ஓகேங்களா. ஸோ புள்ளி வந்து பெல்ட்டை விட எவ்வளோ இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட பெல்ட் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 100ன்னு வச்சுக்கோங்களேன். புள்ளியோட வித்து எவ்வளோ இருக்கணும், அதை தான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட வித்து அப் டு அண்ட் இன்க்ளூடிங் 125. ஸோ இதுக்கான அர்த்தம் என்னன்னா 125 வரைக்கும் அண்டு 125 ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் இருக்கும்போது புள்ளியோட வித்து எவ்வளோ இருக்கணும், 13 mm எக்ஸ்ட்ரா இருக்கணும் எதை விட, பெல்ட்டை விட. ஸோ உதாரணத்துக்கு பெல்ட்டோட வித்து நமக்கு 100ன்னு வந்துச்சுன்னா, ஸோ புள்ளியோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கணும்னா 100 எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ 113 mm ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்ஸ்க்கு ஸ்டெப்ஸ் ஆக்சுவலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய நீட் இல்லை ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக ஒரே ஒரு அப்ரோச் என்ன, ஃபாலோ டேட்டா புக், அவ்வளோதான். ஸோ டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேட்டா புக்கை ஃபாலோ பண்ணாலே போதும் ஓகேங்களா. ஸோ டேட்டா புக்கை ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக ப்ராப்ளத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஜஸ்ட் டேட்டா புக் ஓப்பன் பண்ணுறீங்க, இந்த டிசைன் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்ஸ் எடுக்கிறீங்க, அப்படியே என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஃபாலோ த ப்ராசஸ் ஓகேங்களா. அந்த ப்ராசஸ் இந்த ஃப்ளோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே அது லீடு கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம் அக்கார்டிங் டு த லோட் ஓகேங்களா. ஸோ மில்லிமீட்டர் ப்ளைஸ் ஆஃப் பெல்ட்டு, லோட் ரேட்டிங் அட் வெலாசிட்டி வி நம்ம கண்டுபிடிச்ச வெலாசிட்டியில், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், டேட்டா புக்கை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா. தேங்க்ஸ்.